نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல ரப்பை போற்றி புகழ்ந்தவனாக, ஸலவாத்தும் சலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார், தோழர்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹும் அவனது தூதர் அவர்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகில் எடுத்து வாழும் அறங்களை ஏவிருக்கிறார்களோ, பணித்திருக்கிறார்களோ, அவற்றை முடியுமான வரைக்கும் எங்களது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் அவர்கள் எங்களை தடுத்திருக்கிறார்களோ அல்லது விலக்கி இருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்தவனாக. அன்பான ஈமானிய உறவுகளே, நாங்கள் எல்லாம் புனிதமான மாதத்தை அடைந்து கடைசி 10 அல்லாஹுவை வணங்கியவர்களாக இந்த ரமலானை வழி அனுப்பி வைக்கக்கூடிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இறுதி 10 இபாதத்தும் என்ற தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோன்பு ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 மரணிக்கிறார்கள். ஆக 9 வருட நோன்பை நோற்று 9 வருட ரமலானை அடைந்து ரமலான் பற்றி, நோன்பு பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இந்த நோன்பு ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்ட விதம் எப்படி என்றால், அன்பிற்குரியவர்களே, நோன்பு நோட்பது எல்லோருக்கும் கடமை. விரும்பியவர்கள் விடலாம், அப்படி விடுபவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த சட்டம் மாற்றப்பட்டு எல்லோரும் நோன்பு நோட்க வேண்டும். அப்படி நோன்பு நோட்கின்றவர்கள் இஃப்தார் செய்வதற்கு முன்னால், நோன்பு நோற்ற அந்த பகலில் யாரும் உறங்கிவிடக் கூடாது. அப்படி உறங்கினால் அன்று அவர் இஃப்தார் செய்ய முடியாது. அன்றைய இரவும் நோன்பை தொடர வேண்டும் என்ற ஒரு சட்டத்தில் அது மாற்றப்படுகிறது. கைஸ் என்கின்ற நபித்தோழர் நோன்பு நோற்றவராக தொழிலுக்கு சென்றவர் இஃப்தாருடைய நேரம் வீட்டுக்கு வருகிறார். மனைவியிடத்தில் இஃப்தார் செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கின்ற போது, மனைவி, இருங்கள், பக்கத்து வீட்டில் இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்த்துவிட்டு வருகிறேன், வீட்டில் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார்.
தொழிலினுடைய அசதி, களைப்பு இவரை தூக்கத்தில் ஆழ்த்துகிறது. தோழர்களே, சென்ற மனைவி வீட்டுக்கு வந்து பார்க்கிறார், கணவனோ தூக்கத்தில் இருக்கிறார். இவருக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று மனைவி கணவனை பார்த்து பேசுகிறார். நோன்பை திறக்க முடியாது, அன்றைய இரவும் நோன்பிருக்கிறார், அடுத்த நாள் பகலும் நோன்பிருக்கிறார். தொழிலுக்கு சென்றவர் ஒரு முடியாத நிலைமையை, உடலில் ஒரு பலவீனத்தை அவர் உணர்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி கொண்டு வரப்படுகிறது. அதற்கு பிறகு இறைவன் வசனத்தை இறக்குகிறான். இன்று நாங்கள் எப்படி நோன்பை நோக்கிறோமோ, இன்று எங்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக இருக்கிறதோ, அப்படி இறைவன் சட்டத்தை 3வது கட்டமாக எங்களுக்கு இலகுபடுத்தி தருகிறான். அன்பிற்குரியவர்களே, நோன்பு அன்று 2ஆம் கட்டத்தில் இருந்ததை போல இன்றும் இருக்குமாக இருந்தால் எங்கள் பலருடைய நிலைமை என்னவென்று சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். எங்களில் பலர் சஹர் செய்தால் கட்டாயம் உறங்க வேண்டும் என்பதை போல உறங்கி எழும்பிதான் எங்களுடைய அடுத்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய இரக்கம் பொருந்திய ஒரு மாதம் என்று சொல்வதற்கு பின்னால் இப்படி பல விளக்கங்கள் இருப்பதை நாங்கள் உணர முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, ரமலானை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது, குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்தில் தான் ரமலானை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ரமலான் என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அந்த வசனத்தை நாங்கள் ஆழமாக சிந்தித்து உணர்கின்ற போது இந்த கடைசி 10 இபாதத்தூடாக கழிப்பதற்கு அது உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது இந்த ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். தோழர்களே, அதிலே அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் என்பது, ரமலானுடைய மாதம் என்பது உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, நன்மை தீமையை பிரித்தறிவிக்க கூடியது, சத்தியத்தை அசத்தியத்தை தெளிவுபடுத்தக்கூடிய சான்றுகளை கொண்டது. இப்படியான குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், எனவே யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதத்தை யார் அடைகிறாரோ ஃபல்யசும்ஹு, அதில் அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த வசனத்தை சிந்திக்கின்ற போது இந்த மாதத்தை சொல்ல வந்த இறைவன், ரமலான் மாதத்தை பேச வந்த இறைவன், ரமலான் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்த வந்த இறைவன் அங்கே பேசுவது ரமலானை பற்றி அல்ல. தோழர்களே, அங்கே பேசுவது நோன்பை பற்றி அல்ல, நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி அல்ல, அங்கே பேசுவது குர்ஆனை பற்றி, குர்ஆன் இறக்கப்பட்டதை பற்றி, குர்ஆன் எப்படியானது என்பதை பற்றி. எனவேதான் அப்படியான குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதத்தை அடைந்து கொண்டவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று இறைவன் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இறைவன் இந்த மாதத்தில் குர்ஆனை தந்துவிட்டு, குர்ஆனை இறைவன் தந்ததற்காக நன்றி செலுத்தும் முகமாக எங்களுக்கு இந்த மாதம் முழுக்க நோன்பு நோக்குமாறு எங்களை பணிக்கிறான். தோழர்களே, யார் நோன்பு நோக்கவில்லையோ, யார் நோன்பை விட்டு விடுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு குர்ஆனை தந்ததற்காக நன்றி செலுத்தாத அடியார். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய பெருமதியை இங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் எடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் ஒரு நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் சுன்னத்தாக பிடிக்கின்ற முஹர்ரம், ஆஷூரா நோன்பு இருக்கிறது, அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு. அந்த நோன்பு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரம் யூதர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். என்ன நோன்பு அது என்று நபிகளார் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தினத்தில் தான் மூசாவையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்தான். எனவே அதற்காக வேண்டி நாங்கள், எங்களுக்கு இந்த ஒரு நோன்பு கடமை என்று அந்த மக்கள் பேசுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அவர்களோடு ஈமான் கொண்டவர்களை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்ததற்காக, அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரே ஒரு நோன்பைத்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அந்த வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்தால்,
அல்லாஹ் பாதுகாத்த அந்த நிமிடத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தால் ஒரு இக்கட்டான நிலை தோழர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களும் ஃபிரௌனுடைய கடுபிடிகளில் இருந்து செல்லுகின்ற போது அவர்களுக்கு முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய படை, எங்கு திரும்பினாலும் மரணம் நிச்சயம் என்ற ஒரு நிலை தோழர்களே. கடலில் விழுந்தாலும் மரணம், கடலில் மூழ்கினாலும் மரணம், பின்னால் ஃபிரௌனுடைய கையில் அம்புட்டாலும் மரணம் என்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அவர்களுக்கு மரணம் நிச்சயமான ஒரு நிலை, அவர்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், மூசாவே உங்களுடைய கையில் இருக்கின்ற கோலினால் கம்பினால் கடலில் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர் அடிக்கிறார், கடல் பிளக்கிறது. அந்த வழியால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகிறார்கள். ஃபிரௌனும் அந்த வழியால் வருகின்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஃபிரௌன் கடலிலே இடையிலே வருகின்ற போது இறைவன் 2 கடலையும் சேர்த்து விடுகிறான். ஃபிரௌன் அங்கே அழிக்கப்படுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்த இக்கட்டான உயிர் பிரியும், உயிர் போகும் என்பது உறுதியான ஒரு நிலையிலிருந்து இறைவன் பாதுகாத்ததற்காக வேண்டி நன்றி செலுத்தும் மூலமாக ஒரு நோன்புதான் கடமை தோழர்களே. எங்களுக்கு இறைவன் குர்ஆனை தந்துவிட்டு ஒரு மாத காலம் நோக்க சொல்லுகிறான் என்றால், ஒரு மாத காலம் நோன்பை எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்றால், எங்களுடைய உயிரை விடவும் இந்த குர்ஆன் பெருமதியானது. ஏன் நபிமார்களுடைய உயிரை விடவும் இந்த குர்ஆன் பெருமதியானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆன் இறங்கிய இந்த மாதம் வருகின்ற போது சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகிறது, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், ரமலானிலே நரக விடுதலை கிடைக்கிறது என்று பல சிறப்புகளை பார்க்கிறோம். ஆக குர்ஆனுடைய கண்ணியம் இங்கே எங்களுக்கு நன்றாக உணர்த்தப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த மாதம் குர்ஆன் இறங்கியதற்காக சிறப்பிக்கப்படுகிறது, குர்ஆன் இறங்கிய கடைசி 10 சிறப்பிக்கப்படுகிறது, குர்ஆன் இறங்கிய அந்த இரவும் சிறப்பிக்கப்படுகிறது. குர்ஆன் இறங்கிய மாதம் நோன்பை கொண்டு நாங்கள் சிறப்பிக்கிறோம். குர்ஆன் இறங்கிய கடைசி இரவு, கடைசி 10 அது எங்களுக்கு சிறப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் மற்ற நாட்களில் செய்யாத அளவு முயற்சியினை, இபாதத்தினை கடைசி 10 அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்கிறார்கள். கடைசி 10 இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கம் எங்களுக்கு நபிகளார் காண்பிக்கிறார்கள். கடைசி 10 முழுக்க, கடைசி நாட்கள் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே தனக்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்கி வீட்டுக்கு செல்லாமல் அந்த இடத்திலே இருந்து அல்லாஹ்வை வணக்கம் செய்கின்ற இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கம் கடைசி 10 நபிகளார் காண்பிக்கிறார்கள். நபிகளார் மரணித்த பிறகு நபிகளாருடைய மனைவிமார்கள், மூமின்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய உம்மமார்கள் அதனை தொடர்ந்து செய்கிறார்கள். ஆக கடைசி 10 சிறப்பிக்கப்படுகிறது. குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ர் என்ற இரவு தோழர்களே, அதுவும் சிறப்பிக்கப்படுகிறது. இன்னா அன்ஸல்னாஹு லைலத்தும் முபாரக்கா, இந்த குர்ஆனை நாங்கள் முபாரக்கான இரவில் நாங்கள் இறக்கினோம், அருள் பொருந்திய ஒரு இரவில் நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். இந்த இரவில் வானவர்கள் பூமியை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் தோழர்களே. இப்ராஹிம் என்கின்ற அறிஞர் சொல்லுகின்ற போது இந்த பூமி வானவர்களால் லைலத்துல் கத்ர் இரவு, அந்த இரவிலே வானவர்களால் இந்த பூமி சுருங்கி விடுகிறது, அதாவது வானவர்கள் பூமியை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் என்று அந்த அறிஞர் பேசுகிறார். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லுகின்ற போது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்லுகிறார்கள், 1000 மாதங்கள் என்பது சில நேரம் எங்களில் பலருடைய ஆயுட்காலம் கூட இருக்காது தோழர்களே. கிட்டத்தட்ட 83 வருடங்களுக்கு அதிகமாக நாங்கள் ஒரு இரவில் செய்கின்ற வணக்கம் 83 வருடங்கள் எங்களுடைய ஆயுளை விடவும் அதிகமாக செய்த வணக்கங்கள் செய்த சிறப்பங்கள் கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுடைய பெருமதியை சொல்லுவதற்கு இதைவிட வேற என்ன சான்று எங்களுக்கு வேண்டும்? குர்ஆனுடைய பெருமதியை உணர்ந்து கொள்வதற்கு இதைவிட வேற என்ன சான்று எங்களுக்கு வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் இப்போது இருப்பது குர்ஆன் இறங்கிய மாதத்தில், குர்ஆன் இறங்கிய கடைசி 10 தோழர்களே. இப்போது நாங்கள் அடைய வேண்டியது குர்ஆன் இறங்கிய இரவைத்தான்.
அந்த குர்ஆன் இறங்கிய இரவை அடைந்து கொள்வதற்காக, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்காக இந்த கடைசி 10 நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாகத்தான் இன்றைய தலைப்பு. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, கடைசி 10 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற போது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல அல்-அஸ்ர் ஷத்தம இஸரஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்துவிட்டால் தம்முடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள், இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். வாஹியா லைலஹு, அந்த இரவுகளை அந்த இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். வஐகபாஹலஹு, தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பாட்டி விடுவார்கள் அந்த இரவுகளை உயிர்ப்பிப்பதற்காக. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அறிஞர்கள் தம்முடைய கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வதற்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். தம்முடைய கீழாடையை நபிகளார் இறுக்கி கட்டிக் கொள்வார்கள் என்றால் இல்லற வாழ்க்கையில் இருந்து அவர்கள் தூரமாகுவார்கள், இல்லற வாழ்க்கையை விடுவார்கள், இல்லற வாழ்க்கையை விட்டுவிட்டு இபாதத்தில் ஈடுபடுவார்கள் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இல்லற வாழ்க்கையை விட்டு பள்ளியிலே தமக்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்கி அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவையும் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் இபாதத்துகளை கொண்டு. தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பாட்டுவார்கள் இபாதத் செய்வதற்காக வேண்டி. இப்படி கடைசி 10 அல்லாஹ்வுடைய தூதரால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன், யார் கத்ருடைய இரவிலே லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிறாரோ, ஈமான் கொண்டவராக நன்மையை மட்டும் எதிர்பார்த்து அல்லாஹ்வை நின்று வணங்குகிறாரோ, குஃபிரலஹுமா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய பாவத்தில் முந்தியது மன்னிக்கப்படும், மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. எனவேதான் கடைசி 10 உயிர்ப்பிப்பதற்காக முக்கியமாக நாங்கள் செய்கின்ற அமல் கியாமுல் லைல் தோழர்களே, இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவுகளை உயிர்ப்பித்ததை நாங்கள் பார்க்க முடிகிறது. இங்கே முக்கியமான நிபந்தனை, இரவு தொழுகையில் ஈடுபடுகின்ற போது எங்களுக்கு ஈமானும் இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை மட்டும் எதிர்பார்த்த மனநிலையும் இருக்க வேண்டும். தோழர்களே, எங்களில் பலர் இருக்கிறார்கள், இரவு நேரங்களில் தொழுவார்கள், கியாமுல் லைல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த அந்த இபாதத்துகளை, அவர்கள் செய்த அந்த வணக்கங்களை ஒரு வார்த்தையில் வீணடித்து விட்டு செல்லுகின்ற பல சகோதரர்களும் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். பள்ளி வாயலில் ஜும்மாவுக்கு ஆட்கள் நிறைவதை போல மற்றைய தொழுகைகளுக்கு நிறைவதில்லை, இரவு தொழுகைகளுக்கு நிறைவதில்லை. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நான் தொழுகிறேன் என்றால் இறைவன் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று இபாதத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். இரவு தொழுகையில் கலந்து கொள்ளாத ஒரு சகோதரனை பார்த்து, அல்லது நோன்பு காலத்தில் இரவு நேரத்தில் தூங்கவும் இல்லை, அவன் அல்லாஹ்வை வணங்கவும் இல்லை, வீதியினால் செல்லுகிறான், ஹோட்டலில் சாப்பிடுகிறான் என்பதற்காக அவர்களை ஏசுபவர்களோ அவர்களை திட்டுபவர்களோ, நாங்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறோம், இவர்களுக்கு என்ன தொழலாம் தானே என்று அவர்களை நாங்கள் தொழுவதை சொல்லி காட்டுவதை போல பேசுவது, நாங்கள் தொழுவதை விட அவர்கள் வீதியில் செல்லுவது சிறந்தது. தோழர்களே, நாம் பேசுவதன் ஊடாக அவர்களுக்கு அறிவுறுத்துவது தவறல்ல, அவர்களுக்கு அறிவுறுத்துவது மார்க்கம் சொல்லுகின்ற ஒரு சுன்னா. நான் அதை சொல்ல வரவில்லை. நாங்கள் தொழுவதை சொல்லி காட்டுவதை போன்று பேசுவது, நாங்கள் தொழுவதை விட அவர்கள் தொழாமல் இருப்பது சிறந்தது. தோழர்களே, இதனை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்களுடைய வரலாறுகளில் இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். இமாம்களுடைய வரலாறுகளில் இருந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். 2 இமாம்கள் பெயர் மறந்து விட்டது, மிகப்பெரிய அறிஞர்கள், வாப்பாவும் மகனும். தோழர்களே, பள்ளியிலே உறங்கு இருக்கின்ற நேரம் வாப்பாவும் மகனும் எழும்பி ஹதீதுகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் ஹதீதுகளை மீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் சிலர் பள்ளியில் உறங்குகிறார்கள். மகன் தந்தையிடம் சொல்லுகிறார், வாப்பா, இவர்கள் உறங்குவது உறங்காமல் எழும்பி அழகா தொழலாம் தானே,
தொழாமல் உறங்குகிறார்களே என்று பேசுகின்ற போது தந்தை மகனுக்கு உபதேசம் செய்கிறார். மகனே, நீ இப்போது படிப்பதை விட நீ இப்போது எழும்பி அல்லாஹ்வுக்காக படிக்கின்றாயே, அல்லாஹ்வுக்காக தொழுதிருக்கிறாயே, இதைவிட அவர்கள் படிப்பதே மேலானது. ஆக நான் இபாதத் செய்கிறேன் என்பதற்காக செய்யாதவர்களை குறை சொல்லி நாங்கள் எங்களுடைய அமல்களை அழித்துக் கொள்ளக் கூடாது. அப்படியான பல இளைஞர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். கவனம் தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அழகாக பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்காக அவர்கள் செய்த பிரதானமான அமல் இஅ்திகாஃப் என்கின்ற அமல். அதிலே இரவு தொழுகையை கொண்டு அவர்கள் அந்த இரவுகளை உயிர்ப்பிக்கிறார்கள். அதே போல அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுதான் லைலத்துல் கத்ர் என்று நான் அறிந்து கொண்டால் நான் என்ன சொல்ல வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, அல்லாஹ்விடத்தில் நீ எப்படி என்ன கேட்க வேண்டும் என்றால், அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, இறைவா, நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், எனவே என்னை மன்னித்து விடு என்று கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மனைவிக்கு அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் நன்றாக இந்த ஹதீஸை ஆழமாக யோசிக்கின்ற போது லைலத்துல் கத்ருடைய சிறப்பு ஆழமாக பேசப்படுகிறது. லைலத்துல் கத்ருடைய சிறப்பு எங்களுக்கு நன்றாக தெரியும். இப்படியான ஒரு இரவை அடைந்து கொண்டால், இதுதான் லைலத்துல் கத்ர் என்று நாங்கள் தெரிந்து கொண்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று நபிகளார் சொல்லுகின்ற போது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த இரவில் இன்னென்ன அமல்களை செய்யுங்கள் என்று பெரும் பெரும் அமல்களை எல்லாம் நபிகளார் சொல்லித் தரவில்லை. எல்லோருக்கும் முடியுமான, எல்லோருக்கும் சாத்தியமான ஒரு மிகச்சிறந்த, மிகச்சிறிய, மிக இலகுவான அமலாக நபிகளார் சொல்லுவது, ஆயிஷாவை மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் என்றுதான் சொல்லுகிறார்கள். அந்த வார்த்தைகளை கூட சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவை நாங்கள் அடைந்து கொண்டால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பதை நபிகளார் இங்கே முன்னுரிமைப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால், மன்னிப்பு கேட்குமாறு அறிவுறுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு அவசியம் தோழர்களே. இந்த உலகத்தை நலம் என்பதை விட நாங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, நீங்கள் உங்களுடைய ரப்பிடம் இருக்கின்ற மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், சுவனத்தின் பக்கமும் விரையுங்கள். அல்லாஹ் சுவனத்தை சொல்லுவதற்கு முன்னால் அவனுடைய மன்னிப்பை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். சுவனத்தின் பக்கம் விரையுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுவது அவனிடம் இருக்கின்ற மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்கள் என்றுதான் தோழர்களே. ஆக மன்னிப்பு எங்களுக்கு அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்து விடக்கூடாது. ஆக இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளும் முகமாக நாங்கள் இந்த இறுதி பத்தை அடைய நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்ற அந்த பண்பு, அந்த செயலை, அந்த அமலை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வதை, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதை நாங்கள் இந்த நாட்களில் அதிகப்படுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடிப்படையில் நாங்கள் மனிதர்கள், நாங்கள் மலக்குகள் அல்ல, பாவம் செய்யாத படைப்பு அல்ல, நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவங்களை நாங்கள் எங்களுடைய செயல்களை பட்டியலிட்டால் நாங்கள் நிச்சயம் பாவங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழலில், ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு மிக மிக அவசியம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடி இந்த இரவுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக வேண்டி இந்த இரவுகளை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவதானிக்கின்ற போது நாங்கள் சஹாபாக்கள் எல்லாம் சுவர்க்கவாதிகள் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். நபிகளார் அவ்வப்போது சில சஹாபாக்களை பெயர் சொல்லியும் சில சஹாபாக்களை பெயர் சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்குகின்ற விதத்திலும் அவர்கள் சுவர்க்கவாதி என்று முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அப்படி சுவர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சுவர்க்கத்திற்குரியவர்கள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சஹாபாக்கள்
அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக எப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அழகாக பயன்படுத்தி இருப்பதை வரலாறுகளில், ஹதீதுகளில் நாங்கள் காண கிடைக்கிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திற்காக வேண்டி செல்கிறார்கள் தோழர்களே. அந்த ஹுனைன் யுத்தம், அதனை வாசித்தால் விளங்கும், ஏனைய போர்களை விட ஒரு விசித்திரமான, ஒரு வித்தியாசமான போர் அது. முஸ்லிம்கள் ஒரு விதமாக அவர்கள் நிலைகுலைந்த ஒரு போர். எதிரிகள் கொஞ்சம் பேர், ஆனால் முஸ்லிம்கள் அதிகமானவர்கள். ஆனால் முஸ்லிம்களை அல்லாஹ் ஆரம்பத்திலே சோதித்த ஒரு போர் தோழர்களே. கடைசியில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார். அந்த நேரம் எதிரிகளில் ஒரு குழு தப்பி ஓடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்புகிறார்கள். அந்த எதிரிகளை பிடிப்பதற்காக வேண்டி அபூ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எதிரிகளை துரத்தி சென்று போராடுகின்ற போது அபூ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலில் ஒரு முஸ்லிக்கரின் அம்பு அல்லது ஈட்டி அவருடைய காலை பலம்பார்க்கிறது. அவருடைய காலில் உடம்பிலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதோ செல்லுகின்ற முஸ்லிக்கு தான் எனக்கு எறிந்தான் என்று சொல்லுகின்ற போது அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று அந்த எதிரியோடு போராடி அவனை கொலை செய்துவிட்டு வந்து இவருடைய காலில் இருந்த அந்த அம்பை அல்லது ஈட்டியை பிடுங்கி விடுகிறார்கள். இரத்தம் வழிந்தோடுகிறது. அவர் புரிந்து கொள்ளுகிறார் இது தன்னுடைய கடைசி நேரம் என்று. அபூ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார். கடைசி நேரம் தோழர்களே, கடைசி நிமிடம். நீங்கள் இந்த படைக்கு, இந்த குழுவுக்கு அபூ மூஸாவே நீங்கள் தலைமை தாங்கி சென்று நபிகளாரிடத்தில் அழைத்து செல்லுங்கள். நபிகளாரிடம் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுங்கள், எனக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்குமாறு, அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, கடைசி நொடி, கடைசி நிமிடம் உயிர் பிரிய போகிறது என்று தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை பற்றி அவர் யோசிக்கவில்லை, தன்னுடைய மனைவியை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய செல்வத்தை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை பற்றி யோசிக்கவில்லை. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் உயிர் பிரிகின்ற நிமிடம் அவர்கள் யோசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவு அல்லாஹ்வுடைய மன்னிப்பினுடைய அவசியத்தை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்புங்களுக்கு தேவை என்பதை எந்த அளவு அவர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அவர்கள் எந்த அளவு கற்றிருக்க வேண்டும். குர்ஆனை கொண்டு எந்த அளவு அவர்கள் மன்னிப்பு தேவை என்பதை அல்லாஹ்வை கொண்டு பயந்திருக்க வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, எனவேதான் நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று. ஆயிஷாவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், இறைவா என்னை மன்னித்து விடு, நீ மன்னிப்பை விரும்புகிறாய், எனவே என்னை மன்னித்து, இறைவா நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், எனவே என்னை மன்னித்து விடு என்று கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்பிக்கிறார்கள் என்றால் அந்த உணர்வு எங்களிடத்திலும் வர வேண்டும் தோழர்களே. எனவேதான் எல்லாம் வல்ல ரப்பு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இந்த கடைசி பத்திலே சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கடைசி பத்தில் நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான சில இபாதத்துகள் இருக்கிறது. அந்த இபாதத்துகளில் ஒன்று சதக்கா தோழர்களே. சதக்கா செய்வது மிகவும் முக்கியமான ஒரு அமல். இந்த கடைசி பத்தில் நாங்கள் அந்த அமலை கொண்டு எங்களுடைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசுகின்ற காற்றை விட வேகமாக சதக்கா செய்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீதுகளில் நாங்கள் வாசிக்க முடிகிறது. எனவே இந்த இறுதி பத்தில் நாங்கள் சதக்கா செய்வது எங்களுக்கு மிகவும் அவசியம். மார்க்கம் எங்களுக்கு இந்த கடைசி பத்திலே, கடைசி நாட்களில், கடைசி பத்தினுடைய கடைசி நாட்களில் ஜகாத்துல் ஃபித்ரை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது. அதுவும் இந்த இறுதி பத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு இபாதத். ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி
நாங்கள் அதனுடைய சட்டங்களை பற்றி அறிந்து கொண்டு அதில் ஈடுபடுவது மிகவும் அவசியம் தோழர்களே. இன்று பலர் அவர்கள் நினைப்பதை போலவும் அவர்கள் எதனை எண்ணி வைத்திருக்கிறார்களோ அதை போலவும் ஜகாத்துல் ஃபித்ருடைய விடயத்தில் நடந்து கொள்வதை அவதானிக்கிறோம். அதனுடைய அளவு என்ன, யாருக்கு அது கடமை, எப்போது கடமை, எப்போதிருந்து கொடுக்க வேண்டும், எதுவரைக்கும் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சட்டங்களை படிக்கின்ற போது அந்த நன்மைகளை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இன்று பலர் ஜகாத்துல் ஃபித்ருடைய விடயத்தில் அவர்கள் நினைக்கின்ற அளவை கொடுக்கிறார்கள். அவர்கள் நினைப்பதை போல செலவு இந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறார்கள். இன்னும் பலர் பொருட்களாக தானியங்களாக அல்லாமல் பணமாக கொடுப்பதையும் அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அதிகமான அறிஞர்கள் செலவுகள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையையும் ஹதீதுகளுடைய ஆதாரங்களையும் வைத்து ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நாணயமாக பணமாக கொடுக்க எங்களுக்கு ஆதாரம் இல்லை என்று அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தானியத்தில் தான் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் தானியமும் இருந்தது, பணமும் இருந்தது. ஆனால் நபிகளார் பணத்தை பற்றி பேசவில்லை. சஹாபாக்களும் பணத்தை கொடுத்ததாக நாம் காணவில்லை. எனவே தானியத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று அழகாக வழிகாட்டுகிறார்கள். ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவை பற்றியும் சஹாபாக்கள் அழகாக பேசுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு வணக்கமும் இந்த இறுதியில் பத்தில் இருக்கிறது. அதனுடைய சட்டங்கள் அதனுடைய விடயங்கள் பற்றி அறிந்து கொண்டு அதனை நிறைவேற்றுவதை நான் இங்கே வலியுறுத்தியவனாக, அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லது பலர் ஒவ்வொரு ரமலானிலும் பல விஷயங்களை படிக்கின்ற போது நாங்கள் விடுகின்ற ஒரு குறையை இங்கே சுட்டிக்காட்டுவது ஆரம்பத்தில் பொருத்தம் என நினைக்கிறேன். அதிகமானவர்கள் பெருநாளுக்காக வேண்டி நோன்பு வருவதற்கு முன்னால் இருந்தே தயாராகி கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ரமலானை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற நாங்கள், ரமலானில் செய்கின்ற இபாதத்துகள் பற்றி அறிந்து கொள்ளுகின்ற நாங்கள், பெருநாள் வருகின்ற போது பெருநாளுடைய சந்தோஷத்தில் நாங்கள் சில விடயங்களை மறந்து விடுகிறோம். பெருநாள் பற்றிய சட்டங்களை அறிந்து கொள்ளுகின்ற விடயத்தில் நாங்கள் பொதுபோக்காக இருக்கிறோம். ஆக பெருநாள் வருவதற்கு முன்னால் பெருநாள் பற்றிய சட்டங்களை அறிந்து கொள்ளுவது, பெருநாளை பற்றி இஸ்லாம் என்ன பேசுகிறது, பெருநாளில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது என்ற வழிகாட்டுதலை சுன்னாவையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. ஏனென்றால் பல பெருநாட்களை அடைந்து பல மாற்று மத சகோதரர்களை சந்திக்கின்ற போது எங்களுடைய சகோதரர்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை வைப்பதை அல்லது குறை சொல்லுவதை அவதானிக்க முடிகிறது. அந்த நாட்களில் இது மார்க்கம் காட்டிய வழிகாட்டுதல் தோழர்களே. இதிலே ஒரு முஸ்லிமை ஒரு மாற்று மத ஒரு சகோதரர் குறை சொல்லுகிறார் என்றால் அது எங்களுடைய மார்க்கத்தை குறை சொல்லுவதை போல, அல்லது அவர் எங்களுடைய மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கலாம். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய ஒரு செயலினால் மார்க்கத்தை அவர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவேதான் பெருநாள் என்பது ஒட்டுமொத்தமாக ரமலானில் நாங்கள் கட்டுப்படுத்தி எங்களுடைய உணர்வுகளை, கட்டுப்படுத்தி எங்களுடைய ஆசைகளை, பொறுமையாக இருந்த விடயங்களை பெருநாள் என்பது அன்றைய தினத்தில் வெளிப்படுத்துவது அல்ல தோழர்களே. எங்களுடைய உணர்வுகளை கட்டி வைத்த உணர்வுகளை அவிழ்த்து விடுவது அல்ல பெருநாளுடைய அர்த்தம். பெருநாள் என்பது மார்க்கம் வழிகாட்டுகின்ற ஒரு சுன்னா. அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதில் என்னென்ன வரையறைகள் இருக்கிறது, நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு எந்த அளவு வரையறை இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருநாள் பற்றிய அறிவோடு பெருநாளை நாங்கள் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல ரப்பு, அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, என்னையும் உங்களையும், என்னுடைய உறவுகள், உங்களுடைய உறவுகள், என்னுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அனைவரையும் இந்த கடைசி பத்தை பயன்படுத்திய அடியார்களில் ஆக்கியவர்கள வேண்டும். லைலத்துல் கத்ரை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்த அடியார்களாக லைலத்துல் கத்ரை அடைவதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்றும் கேட்டவனாக வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.